இங்க எத்தனை பேருக்கு நாளைக்கு விடியும்போது நீங்க நாளைய நாள பார்க்கறதுக்கு உயிரோட இருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு? இந்த நம்பிக்கையான கேள்விய பதில் சொல்ல யாராலயும் முடியாது. கடவுளால மட்டும் தான் முடியும். ஏன்னா, அவருக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும். இத நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு நெறைய பிரச்சனைகள மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. நெறைய பிரச்சனைகளோட பிரஷர் போட்டுட்டு இருக்கீங்க. இவங்கள நம்ம தப்பா நினைச்சுருவாங்களோ, அவங்க நமக்கு தப்பா நினைச்சுருவாங்களோ, இவங்க ஏதாவது நம்மள பிரச்சனை பண்ணிருவாங்களோ, இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து, பயந்து, பயந்து உங்க லைஃப மொத்தமா பூஜ்ஜியமாக்கிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப நீங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. இவ்ளோ பேர பத்தி யோசிக்கிறீங்க. ஆனா, இந்த லைஃப் உங்களோடது இல்லையா? ஒரு தடவ உங்களுக்காக நீங்க யோசிக்கணும்ல. நான் சிரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் யாரெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணுமோ, அவங்கள நிஜமாவே நான் சந்தோஷமா தான் வச்சிருக்கனா? இல்ல, என் சந்தோஷத்த கெடுக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்கனா? இப்படி எல்லா கேள்விக்கும் உங்ககிட்டயே பதில் கேட்டு பாருங்களேன். இதுக்கு கரெக்ட்டான பதில் உங்க மனசு சொல்லிடுச்சுன்னா, ஓகே தான். அப்படி இல்லன்னு வந்துச்சுன்னா, இதுல எது அழிஞ்சு போகுதுன்னு நெனைக்கிறீங்க? உங்க லைஃப் தான். நாளைக்கு விடிஞ்சா தான் நமக்கு லைஃப் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கே பதில். அப்படி இருக்கும்போது, ஏன் இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்கள போட்டு இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? என்ன நடந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாள். அப்படிங்கிற நினைப்போட சந்தோஷமா வாழுங்க. நாளைக்கு இருந்தா இந்த பிரச்சனைய பத்தி யோசிக்கலாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா, சந்தோஷமா இருக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. கண்டிப்பா சந்தோஷமா இருங்க. கவலைப்பட நெறைய காரணம் இருக்கலாம். ஆனா சந்தோஷமா இருக்க சில பல காரணங்கள் தான் இருக்கு. அந்த காரணத்த நோக்கி ஓட ஆரம்பிங்க. நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.